ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இந்த யூகேல லேலேண்ட் அப்படின்ற ஏரியாவில் நாங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, எங்களுடைய ஹவுஸ் டூர், வீடு எப்படி இருக்குது அப்படின்றத உள்ள இன்டீரியர் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ப்ளஸ் இந்த ஏரியா எப்படி இருக்குது, எந்த இடத்துல இந்த வீடு இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படிலாம் வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வச்சுட்டு நீங்களும் இதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம். நாங்கள் வாங்கியிருக்கிற பொருட்கள் எல்லாமே பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கும் இதே ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் இனிமேல் வரும். ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேலேண்ட் அப்படிங்கிற நேமை பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? அசோக் லேலேண்டு, நம்ம இந்தியன் கம்பெனி ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த அசோக் லேலேண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அசோக் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. அது லேலேண்டுன்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியோட கொலாபரேஷன் ஆனதுக்கப்புறம் அது அசோக் லேலேண்ட் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இந்த லேலேண்ட் ஏரியாவில் தான் நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த டேங்க், மிலிட்ரி டேங்க் இந்த லேலேண்ட் ஏரியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வார் டேங்க் பார்த்திங்கன்னா 60 வருஷம் பிரிட்டிஷ் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருக்கு. அதோடைய சர்வீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை மக்களுடைய பார்வைக்காக இந்த பெரிய லேலேண்ட் ரவுண்ட் அபவுட்டில் இதை பார்வைக்காக வச்சுருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்களுடைய லேஅவுட் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் நேராக இப்போ பார்க்குறது தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி லேஅவுட் இருக்கிற ஏரியா, கீப்மோட் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த லேஅவுட்டில் தான் வீடு வாங்கியிருக்கோம். பாருங்கள், இதுதான் நம்ம வீடு. பிடிச்சிருக்குதா மக்களே? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. வாங்க நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம கேரேஜ் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இது நம்ம டோர் 17. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே இது ஒரு சின்ன லேண்டிங் ஸ்பேஸு. இதுதான் நம்ம வெளியேருந்து பார்க்குற ஹாலோட வியூ. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கோட்டெல்லாம் தொங்க விடுறதுக்கு நம்மளுக்கு வாலில் ஒரு சின்ன அழகான ஹேங்கிங் லீவ்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஹாலோட ஃபுல் வியூ. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம 65 இன்ச் எல்ஜி டிவி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். டிவி ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா அழகான கேண்டில்ஸு ப்ளஸ் குட்டி குட்டியான ஃப்ளவர் பாட்ஸு அழகாக செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சு ஒரு டேபிளில் வச்சுருக்கோம். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளும் அது மேலே ஒரு அழகான ஃப்ளவர் பாட்டு கான்ட்ராஸ்ட் வால் கலருக்கு கொடுத்துருக்கோம். இது எங்களுடைய கார்டன் ஏரியா. எல்லாமே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான் மேக்ஸிமம் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஹாலில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்களுடைய சோஃபா. இந்த சோஃபாவில் உள்ளுக்குள்ளே பெட்டும் இருக்குது. நம்ம வேணும்னா இழுத்து போட்டு கெஸ்ட் யாராவது எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா நம்ம தூங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் வசன போர்டு தான் நாங்கள் எல்லாமே போட்டிருக்கோம். எங்களுக்கு வசன போர்டுனால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச வசனம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டீப்பாக பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷில் ஒரு நல்ல லுக்கோடு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் வித் டைனிங் ஏரியா இப்போ பார்க்க போகிறோம். கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிள் தான் ரொம்ப அழகான ஒரு லுக்கு கொடுக்கும் எங்களுக்கு வீட்டில். இந்த டைனிங் டேபிளோட டாப் பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. 4 சேர் வித் ஒரு பெஞ்ச் டைப்பில் இந்த இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன ஃப்ரூட்ஸ் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்கன்ட்டு.
எங்கள் வீட்டில் எப்போவுமே டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், சிங்கம் படம் போட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதில் ஒரு ஃப்ளவர் பாட்டும் வாலில் ஒரு வசன போர்டும் நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக வாசல் திறந்து பார்க்கும்போது அதுதான் நேரில் தெரியும். இதில் ஜன்னலில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கத்தாழை, அப்புறம் மின்ட்டு, புதினா இந்த மாதிரி செடிகள்லாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவசரத்துக்கு திடீர்னு சமையலுக்கு வேணும்னா டக்குன்னு பறித்து ஈஸியாக அடுப்பில் போட்டு யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்படி வளர்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுதான் எங்களுடைய கிச்சன். பாருங்கள், நிறையா ஸ்டோரேஜ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் பாட்டம் உள்ள ஒரு அடுப்பு, கேஸில் குக் பண்ணுறாங்க. இது சில வீட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்களுடைய மசாலா ஐட்டம்ஸு. நம்ம எல்லா மசாலா ஐட்டம்ஸும் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் போட்டு வச்சுருப்போம். ஸோ வேணுங்கும்போது சமையல் பண்ணும்போது ஈஸியாக இந்த இதில் இருந்து பாட்டிலில் இருந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா ஃப்ரிட்ஜு காணோன்னு தானே தேடுறீங்க? இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த டோரை திறந்தோம்னா இதில் இருக்கிறது தான் ஃப்ரீசரு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே ஃப்ரிட்ஜு எல்லாம் வைக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து கபோர்டு உள்ளேயே செட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஓப்பன் பண்ணினா இதுதான் ஃப்ரிட்ஜு. சின்ன ஃப்ரிட்ஜு தான், அதனால் எங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நிறையா அடுக்கி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் எப்போவுமே கிரேப்ஸ் இருக்கும். எனக்கு கிரேப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டெய்லி கொஞ்சம் கிரேப்ஸ் சாப்பிடுவேன். உங்களுக்கு பச்சை கிரேப்ஸ் பிடிக்குமா இல்லை கருப்பு கிரேப்ஸ் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சனோட வால் லைட்டிங்ஸு. சீலிங்கில் இந்த பக்கம் போட்டிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட்டு. இது ஸ்பாட்லைட் மாதிரி. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். இதில் ஒரு டேபிள் போட்டு நாங்கள் பிரெட் டோஸ்டரு, அப்புறம் கட்டில் எல்லாமே நாங்கள் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். சைடில் வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரேக் ஒன்று வச்சுருக்கோம் கார்னரில். இதில் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்களுடைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நாங்கள் யூகேயில் இருந்த பிளேஸ் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு, ப்ளஸ் இதில் இந்தியாவில் எடுத்த ஒரு நல்ல ஃபோட்டோஸும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி இதில் வாலில் வந்து மாட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம எப்படிலாம் லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இது என்னோடய பொண்ணோட சின்ன வயசு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ இந்தியாவில் எடுத்தது. இது கேரளாவில் போட் ட்ரிப் போகும்போது நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு. எப்படி இருக்குது வால் டெக்கரேஷன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன லேண்டிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்தையும் நாங்கள் வந்து ஹீட்டரை வந்து கவர் பண்ணி ஒரு சின்னதாக ரேடியேட்டர் கவர் போட்டிருக்கோம். இதுலேயும் வாலில் வந்து ஃபுல்லாக வசனம் தான் நாங்கள் போட்டு மாட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் 2 டோர் இருக்குது. ரைட் சைடு டோரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு சின்ன டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா
நம்ம மாடி வரைக்கும் மேலே ஏறி டாய்லெட் யூஸ் பண்ண தேவையில்லை, இங்கேயே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மிரர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்கள் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கோம். இது வந்து டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்குன்னு இதை மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இந்த டாய்லெட் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா இது எங்கள் வீட்டில் இருக்கிறதான கார் பார்க்கு. இந்த கரேஜ் வந்து நாங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணல, சும்மா வேஸ்ட் ஐட்டம்ஸு ஏதாவது போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இங்கே தான் வந்து ட்ரையரும் வாஷிங் மிஷினும் நாங்கள் வச்சுருக்கோம். தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இந்த ஓரத்தில் ஸ்டோர் பண்ணி ஓரமாக வச்சுருக்கோம். நாங்கள் கார் விடணுன்னாலும் உள்ளே விடலாம், ரொம்ப நல்ல பெரிய ஸ்பேஸு. வேஸ்ட்டாக இருக்கிற கார்பெட் எல்லாத்தையுமே நாங்கள் குளிருக்காக தரையில் வந்து சும்மா விரித்து வச்சுருக்கோம். இது கார்டன் ஹீட்டரு. 100 மீட்டர் சர்க்கிளுக்கு இந்த கார்டன் ஹீட்டர் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது குளிர்காலத்தில் இதை வந்து கார்டனில் வச்சு நம்ம சுற்றி உட்காந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கார்டன் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம கதவை திறந்து இப்போ கார்டன் ஏரியா போகிறோம். கார்டன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த உடன் வால் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர் பாட் தொங்க விட்ருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லான ஃப்ளவர் பாட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஜன்னல் பக்கத்தில் 2 மரம் நாங்கள் நெட்டியிருக்கோம். இப்போதைக்கு சின்னதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பியர், அதாவது பேரிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி வச்சு 1 மாதத்தில் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ட்ரீ, க்ரீன் ஆப்பிள். இதுவும் நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா அழகாக பூ பூத்து நல்லா வளர்ந்து வருது. இதுக்கப்புறம் தான் இனிமேல் ஆப்பிள் இதில் வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். பூவுக்கப்புறம் ஆப்பிள் வந்து போடும்னு நினைக்கிறேன். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு. பாருங்கள், இங்கேயும் ஒரு நல்ல பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த ஆப்பிள். இந்த ஆப்பிளோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இது வளர்ந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது எங்கள் வீட்டில் இருக்கிற பிச்சிப்பூ செடி. இது லைட்டாக வீட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் வச்சுருந்ததுனால காஞ்சிருச்சு. ஸோ அதனால் கார்டனில் வச்சுருக்கோம். இது வளர்ந்தோடனே நாங்கள் படர விடுவோம். இன்னும் நாங்கள் கார்டன் வந்து ஃபுல்லாக செட் பண்ணலை. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நாங்கள் ட்ரீஸ்லாம் வைக்க ஆரம்பிக்க போகிறோம். கார்டனில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வே இருக்குது. இப்படி போனால் நம்ம வெளியே வீட்டுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் போகலாம். இதில் தான் நாங்கள் பின்ஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். இதில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா வாலில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு என்னோடய ஒய்ஃப் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விருப்பப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வாங்க, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு மேலே இருக்கிற பெட்ரூம்ஸு எல்லா ரூம்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது மேலே வந்த உடனே ஒரு சின்ன ஒரு லேண்டிங் ஸ்பேஸு. இதில் ஒரு அழகான கார்பெட்டும் ஒரு ஃப்ளவர் பாட்டும் வச்சுருக்கோம். இந்த வாலில் கூட பாருங்கள், நாங்கள் ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஏரி வரும்போது இந்த சைடில் இருக்கிற ஜன்னலுக்கு 2 பக்கமும் அழகான ஒரு வசன போர்டு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டிசைனை நாங்கள் யூகேயில் இங்கே பிரிண்ட் போட்டு நாங்களே வந்து ஃப்ரேம் வாங்கி அதில் வந்து உள்ளே செட் பண்ணி அழகாக வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையான வசனமும் வாக்குத்தத்தமும் இருக்குன்ட்டு. இது நம்ம ஜன்னல் வழியாக பார்க்குறது பக்கத்து வீடு. அவங்களுடைய வீடு எப்படி இருக்குது, கார்டன் எப்படி இருக்குதுன்னு நம்ம மேலே இருந்து பார்க்குறக்கு இது நல்லா தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்ததான் ஃபஸ்ட்டு பெட்ரூம் உள்ளே நம்ம போகிறோம்.
இந்த வாசல்லே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸு வச்சுருக்கோம். ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸு ப்ளஸ்ஸு வாலுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த வாலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அழகான ஒரு லைட்டு வந்து போட்டிருக்கோம். இந்த லைட்டு பாருங்கள், நல்ல கண்ணாடி வச்சு டிசைன் பண்ணினது. பார்க்குறக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக லுக்காக இருக்கும். ஒவ்வொரு ரூமையும் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து என்னோடய டாட்டரோட பெட்ரூமு. அவளுக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாமே பிங்க் கலரில் தான் வேணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க மேடம்மு. ஸோ வந்து எல்லாமே பிங்க்கு. அதுக்கு பிங்க் கலருக்கு மேட்சிங்காக வால் கலர் பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் ஃப்ளவர் வர்ற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ரூம் வந்து டார்க்காக இருக்காது. இந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா அழகான ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருக்கோம். சைடில் வாலில் பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டரோடைய சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பெரிய வயசு ஆகிற வரைக்கும் உள்ள எல்லா அழகான ஃபோட்டோஸையும் நாங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ். அதனால் நான் இதை செலக்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த எல்லாருமே இந்த ரூமு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரூமு. இதில் தான் வந்து வீட்டுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸு அதெல்லாம் ப்ளக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போதைக்கு வந்து வேஸ்ட்டாக இருக்கிற எம்டி பெட்டியெல்லாம் அதில் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற டோரு திறந்து பார்த்தாங்கன்னா இதுதான் வந்து காமன் டாய்லெட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. இந்த டாய்லெட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு டப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வெயில் காலத்தில் படுத்துக்கிட்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் இதில். இந்த பாத்ரூம் உள்ளேயே தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று இருக்குது. நாங்கள் தேவையில்லாத பொருட்கள் பெட்டி எல்லாத்தையுமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு வந்து வால்பேப்பர் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நல்லா அழகாக வால்பேப்பர் ஒட்டியிருக்கோம். இந்த வால்பேப்பர் ஒட்டுனது நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் ஒட்டினோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம இந்தியாவில் எல்லாமே வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நாங்களே தான் பண்ணினோம். இந்த பெட்ரூமுடைய வால்பேப்பர் ஒர்க்கு, இன்டீரியர் டிசைனு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டிசைன் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டு அடியில் இருக்குது. ஸோ நம்ம தேவையில்லாத பொருட்களை இதில் வந்து பெட்டுக்கு அடியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படியே சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டி. ஒரு டாய்லெட் ப்ளஸ் வாஷ் பேஷனு, அதுக்கப்புறம் சைடில் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு. நம்ம வந்து இங்கே நின்றுட்டே குளிக்கலாம். இந்த மாதிரி நிறையா வீட்டில் யூகேல இருக்காது, டப்பு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்தது நம்ம வந்து ஒரு ரூம் பார்க்க போகிறோம். இந்த ரூம் தான் எங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரூமு. இது பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து ப்ரேயர் ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ப்ரேயர் ரூம் ப்ளஸ் வந்து ஸ்டுடியோ ரூம் மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் எங்களுடைய மினிஸ்ட்ரிஸுக்கு ஆன்லைனில் வந்து யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த ரூமை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ளவர் ஆர்ச் டிசைன் பண்ணி இதில் வந்து வச்சுருக்கோம். இது எல்லாமே பண்ணினது எங்களோட சர்ச்சில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணினாங்க. இதில் பாருங்கள், அழகாக இருக்கா? அழகான ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கோம் டிசைன் பண்ணி. இது எங்களுடைய சைடு விண்டோ. ஜன்னல் வழியாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் உள்ள வியூ தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து வெதர் நல்லா கிளியராக இருக்குது, நல்லா வெயில் அடிக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்தேன்.
இது நம்ம அந்த ரூமில் கார்னரில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் போட்டு செட் பண்ணியிருக்கோம். நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த கம்ப்யூட்டரில் தான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். இப்போதைக்கு மானிட்டர் மட்டும்தான் வந்திருக்கு. கம்ப்யூட்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் ஆன்லைனில். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டுடியோ ரூம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் ஸ்டுடியோ ரூமோட ஸ்பாட்லைட்டு. எந்த பக்கம் வேணுமோ திருப்பி வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்டுடியோ ரூமுடைய ஃபுல் வியூ. உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடு வாங்குகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இதுவும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.